ஆமேன். என்ன தேவப்படிகளை இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார். ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்பதற்காக, இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்காக வந்திருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு வாழ்றார். ஆமேன். ஜெப வீட்டில் சத்தம் தொழிக்கும் முன்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இயேசுவாராக. வாழ்த்தல் எப்படிப்பட்டதோ என்று நீ நினைக்க வேண்டாம். இது ஒரு தீர்க்க தரிசன ஊழியம். வேதமே வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பது வெளிச்சங்கிற தலைப்பில் சாட்சியான ஜீவிதத்தை முடித்து வெளிச்சம் கொடுக்கிறவங்களா வெளிச்சம் கொடுக்கிறவளாக மாற்றி கொண்டிருக்கிறேன். வெளிச்சம் கொடுத்து போதும் அப்படின்னு கருத்தில் பிடிச்சி இருக்கிற ஜனங்களை கருத்தில் அறுத்து மாற்றிட்டு வெளிச்சம் கொடுக்குறா ஒளி கொடுக்குறா மாற்றும்படிக்கு ஆண்டியானவர் இப்போது வேத வசனங்கள் மூலம் உங்களை பேசிக்கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். இந்த வார்த்தைகளை வசனங்களை புதைப்பொருளாக முத்திரையிட்டு கொண்டு இது வாக்குத்த வசனம் என்று தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி இதையே நீங்கள் இந்த வார்த்தைகளை இந்த வசனங்களை பொருளாகி எண்ணி அதை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நம்முடைய சபை வாக்குத்த வார்த்தையின்படி டிவி ஊழியத்தில் உங்களுக்கு எங்கள் விசுவாச மக்களுக்கு இந்த ஊழியத்தை டிவியுடைய தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற விசுவாச மக்களுக்கு நான் கொடுக்கிற இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான அறுவடையின் ஆண்டு. கண்ணீரோடு விதைக்கிற உங்களுக்கு இந்த 4 மாதங்கள் முடிவுக்கு வர போகிற கடைசி நாட்களுக்குள்ள நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமீன். முடிந்து 4 மாதம் முடிந்திருக்கிறது. இந்த சூழலை இருந்து கொண்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே வார்த்தை, நம்ம தெய்வப்படிகளே அறுவடை சாத்தியமாகிவிட்டது. ஏன்னா 3 மாதத்தோடு எல்லாம் விதைக்கிற காலம் முடிந்தது. ஆமீன். தண்ணீர் பாய்ச்சிற காலம் முடிந்தது. ஆமீன். என்ன பார்க்குறீங்க? 4 முழு 12 4 மாதத்தோட விதைக்கிற காலம், உரையிடுகிற காலம், நீர் பச்சிற காலம், ஆமீன் எல்லாம் முடிச்சிருச்சு. இனி விளைஞ்சி கிடக்கு அறுக்கிற காலம் பாக்கி இருக்கிற 8 மாத காலம் அறுவடையின் காலமாக நான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கிறேன். இந்த அறுவடை காலத்தில் நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும், தெரிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அதான் ஆண்டவர்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அறுவடை காலத்தில் தெரிந்த புத்தியுள்ளாக இருக்கணும். வசனம் என்ன சொல்கிறது, வார்த்தை என்ன சொல்கிறது. நம்ம அறுவடைக்கு போகிறோம். ஒரு மாவுல நிறைய மாம்பழம் காய்ச்சி இப்போ பருவம் குலுகி கொண்டு இருக்கிறது. அது எப்படி அறுவடை செய்யணும்? ஒரு வயல் நட்டிருக்கிறோம். அந்த வயலில் கிருஷிப்பு உழைச்சி கிடக்கு. அந்த எந்த வேலையில் அறுவடை செய்யணும், எப்படி அறுவடை செய்யணும், மழை பார்க்கணும், வெயிலை பார்க்கணும் அப்படின்னு ஆண்டோரை பார்த்து ஆண்டோருக்கு மேலே பார்த்து போட்டு ஆண்டவரே என்று சொல்லி அது அறுவடை. அது எப்படி கிரயத்து கொடுக்கணும், எப்போ கிரயத்து கொடுக்கணும், எப்போ அதை களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கணும், எப்படி சேர்த்து வைக்கணும், எப்படி படிக்க வைக்கணும், எப்படி வேலைக்கு பெற்றுக்கொள்ள போகணும், எப்படி அதை நடத்தணும், எப்படி செய்யணும், எப்படி படிக்கணும், எப்படி படித்து முன்னுக்கு வர நாம் செய்யணும். ஆமாம். இதெல்லாம் விதைக்கிற காலமும் அறுவடைய காலமும். இப்போ மேற்படிப்பு வர்ற பிள்ளைகள் இனி என்ன படிக்க நம்ம எடுக்கணும், இதெல்லாம் அதுக்குள்ள அடங்கும். இந்த வார்த்தைக்குள்ள, இந்த வசனத்துக்குள்ள, இந்த சத்தியத்துக்குள்ள திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், புருஷ வாழ்க்கை வாழ போகிற பிள்ளைகள், அது மாதிரி திருமணம் ஒப்பந்தம் ஆகியிருக்கிற பிள்ளைகள், குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள், குழந்தை பாக்கியத்தை காத்திருக்கிற பிள்ளைகள், இதையெல்லாம் நம்ம அந்த வசன வாக்குத்த மூலம் எப்படி பெற்றுக்கொள்ளணும். ஆமீன். அல்லேலூயா.
கர்த்தருடைய சீசர்கள் பிரசவம் பண்ணிட்டு இருந்தாங்க, வசனத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோ அவங்க எல்லா கேட்ட ஜனங்க உணவடைஞ்சாங்க. உணவடைச்சு அவங்க கேட்ட கேள்வி, ஆமீன், ஆண்டவமார்களே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்த்தீங்களா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பதில், அடுத்த பதில், அவர் காட்டின வடிகட்டு நெருப்பிலை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல அறுவடை வந்துவிட்டது, அறுவடை உங்களுக்கு இருக்கிறது. இது அறுவடை எப்படி அறுக்க வேண்டும்? கற்ற வழிகாட்டின்படி அறுக்க வேண்டும். முதல்ல சாட்சியை நிற்கணும், அடுத்தது வெளிச்சத்தில் நடக்கணும். அவ்வித வசனம்தான் வெளிச்சம். வழிகாட்டுதல் கர்த்தரும் வசனம் வழிகாட்டியாக இருக்கிறது. அந்த வசனம் யார் போய் இயேசு சொன்ன வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுக்கும் போது அறுவடை செடியாக அறுத்து கலந்து செய்கிற கலந்து சேர்ப்போம், கிரேத்து கொடுக்கிறத கிரேத்து கொடுப்போம். எல்லாம் நமக்கு மேனியாக விளங்கும். அதைத்தான் இந்த வேத வசனம் இந்த பகுதியில் பாருங்க, சங்கீதம் 11 பாருங்க. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இதயமும் ஒருத்தருக்குமான மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? இதான் வசனத்துடைய சத்தியம். இவ்வளவு நேரம் நம்ம வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம்? வசனத்தில் பரிபரிசித்த வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளதாக்குகிறது என்று சங்கீதம் 119 130 பார்த்தோம். நாம் 119 ஆமேன் 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு வெளிச்சம் தீபமாக இருக்கிறது பார்த்தோம். இப்போ நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இதயத்துக்காக மகிழ்ச்சியும் வெளிச்சம் விதிக்கப்பட்டிருக்கிறது, விதைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? விதைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அறுவடையா வைக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தம் கொடுத்தாச்சு. ஆண்டவர் வாக்குத்தம் பைபிளில் இந்த பைபிளில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வாக்குத்தம். அது யாருக்கு? எங்கேயோ உள்ளவங்களுக்கு, நமக்கு தாங்க, உங்களுக்கு தாங்க. நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்க. இல்லை பாஸ்டர், நீங்கள் தானே ஒரு வருஷத்தில் கொடுத்தீங்க. ஏது அறுவடை நாண்டுன்னு இது ஒன்று தான். ஒன்றல்ல மக்கள், எல்லா வசனமும் உங்களுக்கு தான். ஒரு வருஷம் சொல்லிட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு எங்களை மாதிரி பாசமாக கொடுக்குறது ஒரு வருஷம் தான். இல்லை மக்களே, நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. உங்களை ஏமாத்துற கொடுக்கறது அல்ல, உங்களை நமக்கு ஒரு உற்சாகப்படுத்த கொடுக்குறது. அறுவடை நீங்கள் இன்றைக்கு ஆசிரமமாக இருப்பீங்க. ஆமீன். ஆனால் இது ஒரு வருஷத்தோட போதுன்னு நினச்சி உட்கார்ந்துடக்கூடாது. இதை பெற்றுக்கொண்டிருக்கு என்ன செய்யணும்? இந்த அறுவடை பெற்றுக்கொண்டிருக்கு எல்லா வருஷத்தையும் நம்ம இதுக்கு கூட அந்த ஆண்டு முதல் ஒரு மாடெல்லாம் பின்னால் சுற்றி சுற்றி வரணும். ஆமாம், இந்த ஒரு வருஷத்தை கையில் வச்சுக்கலாம். இந்த ஆண்டு எனக்கு வாக்கு அறுவடை, நான் கண்ணீரோட கஷ்டப்பட்ட எல்லாத்துக்கும் பிரதிபலனும் அவர் தாரார். இப்போ 4 மாதத்தோட நான் முதல்ல சொன்னேன், விதையை வச்சிங்க, பிடுங்கினீங்க, நட்டிங்க. அதுக்கடுத்து என்ன செஞ்சீங்க? அதுக்கு தண்ணி பாய்ச்சினீங்க. தண்ணி பாய்ச்சி ஒரு எண்ணெய் வந்துடுச்சு, விதை முளைச்சிருச்சு, எல்லாம் வளர்ந்து வருது, கூட களையும் வந்துடுச்சு. அந்த களையை எல்லாம் கொத்தி வெளியேற்றி போட்டு அதில் விதை என்ன பண்ணீங்க? மீண்டும் உரம் போட்டிங்க, எரு வச்சிங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? மீண்டும் தண்ணி பாய்ச்சினீங்க. அவன் எல்லாம் செஞ்சு முடிஞ்சு இப்போ அது செடி கொடியாச்சு. கொடி இப்போ கனி கொடுத்துட்டு நிற்குது.
அதே மாதிரி விதை விதைச்சி அது இப்போ என்னாச்சு கதிராய் முத்தி நிற்கிது. எல்லாமே ஆசீர்வாதமாய் போய் நிற்கிது. இப்போ இனி எது அறுக்கிற கொய்கிற காலம். இப்போ எது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நேரம், படிக்கிற காலம், என்ன காலம்? கண்ணீரோட விதைக்கிற காலம், நீர் பாய்ச்சிற காலம். இது அப்போ நாமே நீர் பாய்ச்சிறாங்க. அதான் வசனம் சொல்லியிருக்கு, பவுல் நட்டாலும் அப்போதான் நீர் பாய்ச்சி உழைச்சின கர்த்தர். நம்ம படித்தாலும் வேலை கொடுக்குற கர்த்தர் தான், கையில் தான். மீன் யாரை கண்கள் தய கிடைக்குமோ அவ கண்கள் தய கிடைச்சி நம்ம வேலை கிடைக்கணும், படிச்சிடலாம். இப்போ நான் ஊழியக்காரர்களை கூட நான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்கிறேன். எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம், எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஒளி கொடுக்கிற நட்சத்திரம் வானத்தில் நிறைய இருக்கு, நட்சத்திரம் நிறைய இருக்கு. ஆனால் மின்னுகிற நட்சத்திரம் ஒரு சில, ஒரு சிலையா நம்ம மாறணும். ஆமீன். அப்படியே நம்ம எழுச்சி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதத்தை உண்மையா செஞ்ச அறுவடைக்காய் காத்திருக்கும் போது, ஒளி கொடுக்கிறவர்களாக அமைச்சு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வாரத்தில் அதிகருக்கு அடையாளமாக இருக்கும். அல்லேலூயா. அதைத்தான் இந்த வசனம், நீதிமானுக்கு வெளிச்சமும் செம்மையான இதயத்துக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 112 பாருங்க, செம்மையானவர்களின் வெளிச்சம் விதிக்கும், அவன் இரக்கம் மனம் உருக்கும் நீதியன் உள்ளவன். இருளுக்கு மேல வெளிச்சம் உதிக்குமா? ஆமீன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒளி கொடுக்க முடியாமல் நம்மளை இருளா கண்டு போய் இருக்குதுன்னா நம்ம மேல என்ன செய்யும்? வெளிச்சம் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும். உதிக்கும் போது நம்ம வெளிச்சமாகிறோம், நம்ம ஆண்டுக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அல்லேலூயா. சத்தமா அந்த இருள் ஒளிச்சார் இயேசு. இயேசு ஆமீன் அந்த வெளிச்சமாக வாராரு. அப்ப நீங்க வெளிச்சமாக்கும் போது உங்க பிள்ளைகிட்ட இருக்க இருள் மாறுது. ஆமீன். நம்ம சபையில ஒரு ஊழியக்காரர் வெளிச்சமா இருந்தா பிள்ளைகள்கிட்ட இருள் இருக்காது. யார்கிட்ட? நம்ம இருளா இருக்கக்கூடாது, நம்ம வெளிச்சமா இருக்கணும். நம்மளே இருளா இருந்துக்கிட்டு அவங்க வெளிச்சத்தை காணணும்னு சொன்னா அவங்க வெளிச்சத்தை காண முடியாது. அது எப்படி பாஸ்டர் அதை கண்டுபிடிக்கிறது? நம்ம ஆளு அப்படி கேள்வி கேட்குறாங்க. கல்யாண பிள்ளைங்களும் கேள்வி கேட்பாங்க. நான் ஏற்கனவே ஒரு சாட்சியில் சொல்லியிருக்கிறேன். ஒரு பிள்ளை என்கிட்ட பிரசவம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பிள்ளை திடீர்னு ஒரு கேள்வி கேட்டுட்டா. ஆனால் அன்னைக்கு தான் நான் வாசித்து கொண்டு இருக்கப்போ அந்த பைபிள் அந்த பகுதியை நான் வாசித்து ஆண்டவர் நடத்தியிருந்தார். ஏன்னா பைபிள் காலேஜ் போகலை, நான் இங்கே பிரசங்க யாராவது கேள்வி கேட்டால் எனக்கு திருச்சறிவு கிடையாது. தவிர்க்க உடையக்காரங்க பிள்ளைங்க நீ நிறைய படிச்சவங்க இருப்பீங்க. நான் வேத பண்டிதரும் கிடையாது, நான் ஒரு பெரிய வேத ஆராய்ச்சியாளனும் கிடையாது. கர்த்தருடைய கிருபையினால பிரசங்கிக்கிறவன், ஒரு தீர்க்க தரிசன கிருபை பெற்றிருக்கிற விசுவாசிக்கிறேன். ஏன்னா அது எனக்கு கண்ணுக்கு தெரியுது. 4 பேர் பக்கத்தில் வந்தா இந்த தப்பு தான் பண்ணிட்டான படவா இது பண்ணிட்டான அப்படி சொல்லக்கூடியவன். அதனால தான் இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளையும் ஆமீன் படித்து காரியத்தில் உங்களுக்கு சொல்லலை, நானே காரியங்களும் இதை மாதிரி விஷயங்களை சொல்ல முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமானுடைய நமக்கு செம்மையான வெளிச்சம் கூட விதிக்குது. நான் ஒரு நாள் இதை நான் சாட்சியை சொல்லுவேன்னா, என்னோட ஊழியத்தில் ஒரு புள்ள வந்து நான் புருஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கேட்டா, பாருங்க பாஸ்டர் நீங்கள் இயேசு கிறிஸ்து ஊழிய செய்த நாளில் ஒரு மனுஷன் பிசாசு பிடித்திருந்தானே. ஆமாம்மா,
என்ன பாருங்க, அந்த பிசாச ஏன் அவர் பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் சொன்னாங்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்டான். அன்னைக்கு தான் நான் சொன்னேன் இல்லையா, பைபிளை படிச்சு ஆண்டவருக்கு பிறகு சித்தனை வெளிப்படுத்தி கொடுத்தாரு. நல்ல காலம் தப்பிச்சப்பா, நான் ரொம்ப சுருந்து போனேன். ஆனா அந்த கேள்வி கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுச்சு. ஏசப்பா நன்றிப்பா அப்படின்னு என்ன பண்ணு தெரியாம ஆண்டூர் உடனே நான் வேதத்தை தியானிச்சுட்டு இருக்க முடிப்பட்ட காரியத்தை கொடுத்தாரு. மக்களை பன்றிக்குள்ள போக சொன்னாருன்னா அதுக்கு அர்த்தம் பன்றி ஆண்டோரை பார்க்கறதே கிடையாது, மேலே நோக்கி பார்க்கறதே கிடையாது. பன்றிங்கிற அந்த அது எந்த அனுபவத்தை குறிக்குதுன்னா, பன்றியை எதுக்கு பன்றிக்கு மேலே போக சொன்னார்னா அது ஆண்டவரை இல்லாத ஒரு அனுபவத்தை குறிக்குது அப்படின்னு. ஆமீன். பன்றியை பாரு, அதுக்கு பிரவர்த்தியை பாரு. ஆமீன். அந்த பன்றி எதுக்குன்னா, அது எவ்வளோதான் சுத்தமான இடத்துல போட்டாலும் அது சீட்டில் தான் கிடக்கும். அது ஆண்டோரை தேடாது, அது அசுத்தத்தை தான் தேடி போகும். அது தேட அனுபவத்தை குறிக்குது. ஆக ஒரு குடும்பத்தில் ஒரு பிசாசு யார் முனக்கு யார் முனக்கு கிரியை செய்வான், ஆண்டவரை தேடாத ஜனத்திட்ட இருந்தா அவன் கிரியை செய்வான். அதனாலதான் அந்த தேவாலை தேடாத அந்த பன்றிக்கூட்டத்துக்குள்ள பிசாசு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் பெற்றுக் கொண்டான். இப்போ இது என்ன அதுக்கு அந்த அப்படி போகுதுன்னா இந்த மனுஷன் பிரியானா, அதாவது இந்த வருஷம் சொல்லு இருளில் இருந்த இந்த மனுஷன் ஆமீன் ஒளி அங்கே கிறிஸ்து இந்த மனுஷன் மேல இருளுங்கிற அலக்களிப்புல இந்த மனுஷன்கிட்ட கிறிஸ்துக்குள்ள ஒளியாக போனப்போ இங்கே இருந்த அந்த பொல்லாத இருளின் ஆவி பன்றிக்கூட்டத்துக்குள்ள போச்சு. பன்றிக்கூட்டத்தில் இருந்த போன அது சமுத்திரத்துக்குள்ள போயிடுச்சு. சமுத்திரத்துக்குள்ள போய் விழுந்து தள்ளுட்டி எல்லாம் மாட்டு போச்சு. அப்படின்னா ஆண்டவரை தேடாதெல்லாம் உலகத்துக்குள்ள கிடக்கும். உலகத்துக்குள்ள போச்சுன்னா அது உலகத்துக்குள்ளே ஆசா பாசக்குள்ள மாட்டு மடிஞ்சு போகும், பரவராஜத்துக்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி சகோதரிக்கு நான் இந்த வசனத்தின்படியும் இந்த வார்த்தையின்படியும் அவள் கேட்ட கேள்வியின்படியும் ஆமேன் நான் பதில் சொல்லி கொடுத்தேன். ஓஹோ, அப்போ பன்றி எதை குறிக்கிறது? தேவனை தேடாத மனுஷனை குறித்து சொல்லுகிறது. தேவனை தேடாத ஒரு அனுபவத்தை பிரசங்கிக்கிறது. அப்போ நீ ஒரு வேலை திருப்பி கேட்காதீங்க. ஆமீன். அல்லேலூயா சொல்லுங்கள. அப்போ பன்றி தெய்வத்தை கூப்பிடுறது இல்லையா, தெய்வத்தை படைச்சது இல்லையா? என்ன மனுஷன் நம்ம முட்டாள்தனமா பேசுறது, அது ஒரு ஜீவிதானே அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. கேட்டீங்கன்னா நாயை நீங்கள் திருப்பி பாருங்க. நாயின்னா எதை குறிக்குது? பின்மாற்றத்தின் ஆவியை குறிக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்? வசனம் என்ன சொல்லுது? நாய் எது குறிக்குதுன்னு வசனம் சொல்லுது. நல்லா கவனிங்க. அது கக்குறத திருப்பி திடுகிற அனுபவம் உள்ளது. ஆமீன். அதுதான் பரிசுத்தமானது நாய்க்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அது கக்குற திருப்பி தின்னும். ஆமீன். அப்போ எவ்வளவுதான் பரிசுத்தத்தை பற்றி உபதேசம் பண்ணாலும் கடைசியில் அந்த அது என்ன செய்யும்? நாசமாக்கிடும். அது எனக்கு தெரியும் அப்படிதான் சொல்லணும். அதுதான் வஞ்சிக்கப்பட்டது. வசனம் எனக்கு தெரியாதான் அப்படின்னும் பின்மாற்ற அடைஞ்சி அனுபவத்தை குறிக்கிறது. இதே மாதிரி தான் இதுவும். நான் எனக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா படிச்சவனா பார்த்து நீங்கள் நிறைய பைபிள் காலேஜ் படிச்சிருப்பீங்களான்னு தயவு செய்து கேட்கக்கூடாது. ஆண்டவருடைய தீர்க்கதரிசன கிருபையை எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற
ஒரு வெளிப்பாடு தான் நான் உங்களுக்கு உற்சாகத்தோடு அந்த வருஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். காரணம் என்னன்னு கேட்பீங்கன்னா, நான் ஒரு விஷயம் என் ஜோடியில் நான் நல்லா கோவப்படுவேன் எங்கள் பிள்ளைகள்கிட்ட. உங்கள்கிட்ட தான் நான் நல்லா ஆரம்பத்தில் நல்லா கோவப்பட்டுவேன் நினைக்கிறேன். இப்போ கோபத்தை எல்லாம் சேர்ந்து அடக்கிட்டாங்க போல இருக்கு. எப்படி அடக்குறாங்கன்னு தெரிவிக்கலாம். கர்த்தருடைய நாம விவரத்தை இனி உங்கள்கிட்ட கோபத்தோட பேசி ஒரு காரியமாக நான் சாதிக்க போகிறது இல்லை அப்படின்னு ஆண்டவர் நினச்சி, வேண்டாண்டா நீ இப்படியே பேசிகிட்டு இருக்கு, நீ என்னை பேச வச்சுட்டாரு போல இருக்கு. பாருங்க, ஒரு அம்மாவை பிடிச்சி திட்டுனேன்னா அந்த அம்மா ஒரு வார்த்தை பேசுனது எனக்கு பிரியமில்லை. கோபத்தோட எனக்கு பிரியமான ஒரு ஜப வீட்டில் முதுகெலும்பு அவ்வளோ ஒரு தாய், வயதான தாய், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தாய்ன்னு வச்சிங்கன்னா, எனக்கு பிடிச்சவங்க அவ்வளோதான். வேறு எதை பற்றி நான் கேட்க சொல்ல எனக்கு கருத்தே இல்லை. நல்ல ஒரு வயசான தாயை அழைச்சி தப்பு பண்ணிட்டாங்க. நான் ஆவியில் கோபப்பட்டு பேசினோன்னா அவங்க அப்படியே அவன் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே திரும்ப போகிறாங்க. போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பாரு போகிறா பாரு, உனக்கு கொண்டு வந்த காணிக்கையை தராமலாக்கம் போகிறா, கூப்பிடு அப்படின்னு கேட்டேன். ஏமாஞ்சோ வா அப்படின்னு. நீ எனக்கு தர காணிக்கை கொண்டு வந்து இல்லைம்மா, நான் சும்மா அவங்கள ரப்பா கூப்பிட்டு அவர் ஆவியரை உணர்த்துறாரு. தயவு செய்து எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டோ பேசுறாரு, பிசாசை பேசி விட்டுருவான் ஜனங்கள். ஜனங்கள் தெரியாமல் இருக்கிறாரு. படுத்தறியணும் ஆண்டோன்னு சொல்லுவாரா நீ. அவன் திடீர்னு வாயில் வார்த்தை வச்சு, அம்மா இங்கே வாமா, நீ ஏன் கொண்டு வந்த காணிக்கை எனக்கு தராமல் போகிற, உண்மையாக நம்ம பொய் சொல்லாத அப்படின்னு. ஆமாம், நீ பைபிள்லேருந்து காணிக்கைட்டு கருத்துட்டு போகிறாங்க, அழுதுகிட்டே போகிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களா, திட்டராக்கிட்டு குடும்ப காணிக்கை திரும்ப அப்படின்னு காணிக்கையை வேண்டி கையில் முத்தமிட்டார். அப்போது அழுதுகிட்டு தான் போகிறாங்க சாப்பிடாம. வாமான்னு கூப்பிட்டு சாப்பிட வச்சு அனுப்புகிறோம். ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தராகிய ஆண்டவருடைய வெளிச்சம் ஒரு மனுஷனுக்குள் வரும்போது சகல ஞானத்துக்குள்ள நடத்துகிறவர். அதான் வேதமே வெளிச்சம். இருளாயிருந்த எனக்கு கர்த்தர் வெளிச்சமானார். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு பிசாசு வேற்றார், ஒரு மனுஷன் அசுத்தாவினால கழிச்சு கணக்காம் கிடந்தவரை வேற்றார் பாருங்க. அங்கதான் நீ கௌரிக்கணும். ஐ மீன், ஆண்டவரே உமக்கும் எனக்கும் என்ன பிசாசு அப்படியே பட 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 கலங்குறான். அதான் ஆண்டவன் உடனே ஐயா இயேசு சொல்றாரு பார்த்தீங்களா, அவர் எப்படிப்பட்டு உமக்கு எனக்கு பிசாசு கூட பிசாசுக்கு ஆண்டவர் இறங்குறாரு. அப்போ உனக்கு எவத்தை கேட்டு உனக்கு இறங்காமல் இருப்பாரோ அவர் எப்படி இறங்குறாரு. அவள சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு எனக்கு என்ன என்ன இந்த பாட்டி கூட்டத்தில் போக விடும். உடனே சரி நீ போ அப்படின்ட்டாரு. உத்தரவாகிட்டாம பாட்டி கூட்டத்தை போற பாட்டிக்கெல்லாம் அலோரம் அடிச்சு போய் சமுத்திரத்தில் மாட்டு விழுந்து மாட்டு மடிச்சு போச்சு. உடனே பன்றி மேய்க்கிற மனுஷெல்லாம் ஏய் பத்திரவாதியை நுழிக்க ஆரம்பிச்சான். அவன் மேய்க்கிற ஆடு இல்லை பண்ணி ஆண்டவரை தேடாது. சிலரெல்லாம் நான் சிரிக்கிறேன், உனக்கு சிரிப்பு வராது. ஏன்னா நான் பேசுகிற வார்த்தை ஒரு புரியல. பண்டிகை வச்சுட்டு இருக்கிறான். நம்ம சில ஊழியக்காரன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, 4 மேய்ச்சாலும் அடை மேய்ச்சலையா, பண்ணியை மேய்ச்சக்கூடாது. அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஆண்டவரை தேடாத, சொத்திரம் ஜபம் அது இது ஆடப்புறேன்னு சொல்லி நடந்தா ஒன்றும் பூமியில் ரட்சிப்பும் வராது, வெளிச்சமும் உண்டாகாது. ஆமீன். அந்த இயேசுங்கிற வெளிச்சம் அந்த அலக்களிக்கப்பட்ட மனுஷன் வீசின போது அவன்கிட்ட இந்த ஆவி எனக்கு எங்கே போச்சு? ஆண்டவரை தேடாத மேலே போய் அது உலக சமுத்திரத்துக்கு மேலே போச்சுன்னா, உலக சமுத்திரம் இது எதை குறிக்குது?
சமுத்திரம் உலகத்துக்குரிய அனுபவங்களை கிரியைகளை குறிக்கிறது. ஆமே, உலகத்துல கிரியை செய்ய பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். நான் எனக்கு சின்ன மகள்கிட்ட சொல்லுவேன், அவள் ஆடுதுகிட்டே இருக்கா இப்போ, அப்பா அப்படிம்பா. ஏன்னா மக்களே, நான் உனக்கு ஒரு சொப்பனம் பார்த்த மக்களே அப்படிம்பேன். நான் சொப்பனத்தை அடுத்த வசனத்தில் சொல்கிறேன், நாளைய தினத்தை சொல்கிறேன். இன்றைக்கு நேரம் ஆச்சு. ஜபிக்க கர்த்தர் பேசினா நாளைய தினத்தில் மறக்காமல் இந்த தரிசனத்தை சொல்லுவேன். இது இந்த உலகத்துக்குரிய வண்டி கூட்டத்துக்குள்ள இந்த ஆவி போனதுடைய அர்த்தம் என்ன? ஏன் அதுக்குள்ள வெளிச்சம் இல்லையா? பண்டி ஒரு ஜீவராசி இல்லையா? அது எதுக்காக, என்ன, யாரு என்பதை குறித்து நாளை தினத்தில் கேட்போம். கர்த்தர் கிரியச்சுவதாக. இப்போ ஜெபிப்போமா? நன்றி. அன்பில் பரலோக தகப்பனே, உம்முடைய வசனங்களை, வார்த்தைகளை, சாட்சியங்களை, சத்தியங்களை, தீர்க்கதரிசனம் வார்த்தை மூலம், வசனம் மூலம் நான் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். பலவிதமான நெருக்கத்தில் பிள்ளைகள் சந்தேகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். எப்படி ரசிப்பு வரும், எப்படி நல்ல இடத்தில் காண முடியும், எப்படி நெருக்கமான சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கண்ணீரோடு வேதையோடு கலக்கி கொண்டிருக்கிறார். மந்திரவாத கிரியைகள், பில்லி சூனியங்கள், பாவங்கள், சாபங்கள், பொறாமைகள், எரிச்சல், இப்படிப்பட்ட கிரியை அமர்ந்து எழுப்ப முடியாதபடிக்கு துக்கப்பட்டு கொண்டு இப்படிப்பட்ட வாழ்க்கையோடு கனியோடு இருக்கிற எங்கள் பிள்ளைகள் மேலே உங்களுடைய வெளிச்சம் உதிக்கும்படிக்கு எங்கள் குட்டீஸ் மூலம் ஒளிபரப்புக்கிற இந்த சத்த வார்த்தை எங்கள் பிள்ளையுடைய இல்லத்தில் தொனிக்க போது அற்புதம் நடக்க கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய மகிமை வல்லமை இப்போது எங்கள் பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. இந்த சத்தம் தொனிக்கிற ஒவ்வொரு சாபகத்தின் மேல், சாபகத்தின் மேலும், ஒவ்வொரு இடங்களில், சபைகளில், சங்கத்தில், தேசத்தில், உலகத்தில், ஒவ்வொரு மூலையிலும், முழுகையில், எந்தெந்த இல்லங்களில் இந்த சத்தம் தொனிக்கிறதோ அவ்விடத்தில் இருக்கிற சந்தேகங்கள், முரட்டாட்டங்கள், கிரியைகள், துஷ்ட கிரியைகள், துஷ்ட வல்லமை, சுத்த சக்திகள், பிசாசுகள், வியாதிகள், வியாதிகள், போராட்டங்கள், மருத்துவ குறைகள், வியாதி வீக்கம், பிரச்சாரத்தினால், வேசித்தனத்தினால், காமவிகாரம், முரட்டாட்ட சுவாபம் கீழ்ப்படியாமல் பொருளாத கிளி இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட கிரியைகள் பீடித்து பிடிக்கப்பட்ட கிரியைகள் ஜனங்கள் கர்த்தருடைய வெளிச்சங்கிற அந்த வெளிச்சங்கிற தூய சக்தி எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட இருளின் ஆதி வெளியே கதுக்கிறார். உதிப்பதாக, இறங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக, வேத வாக்கியங்களை குறித்த ஒரு வெளிச்சம் உண்டாகலாம். சந்தேகங்கள் பிள்ளையுடைய இலை விட்டு நீங்கி போவதாக. இருளில் வெளிச்சமாய் என் ஜனங்கள் மாற்றப்படுவார்களா? இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி திடப்படுத்தி உறுதிப்படுத்தி ஜெபிக்கிற கிருபைக்குள்ளோ நன்மையாய் நிரப்பும். பரிசுத்த ஆவியான பொறுப்படுத்திக் கொள்ளும். நடக்க முடியவில்லை, திருமணம் தடைபட்டிருக்கிறது, திருமணம் நடக்கவில்லை, திருமணம் ஆகி குழந்தை கிடைக்கவில்லை என்றெல்லாம் கண்ணீரோடு விதைக்கிற பிள்ளைகளுக்கு அறுவடை ஆண்டு அறுக்கும்படிக்கு கிரியை செய்ய முடியாது. அது வெளிச்சத்தை கொண்டு செயல்படுத்த கிருபைத்தான். இயேசுவின் நாமத்தில் ஆசீர் வைத்து ஜெபித்து முடிக்கிறேன். பலப்படுத்து நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனது தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு வசனங்களை ஜெபத்தை கேட்டீங்க. நாளத்தில் கர்த்த வார்த்தை ஒரு வசனத்தில் இணைந்திருக்க கர்த்த தாமே கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.
தேங்க்யூ.